திருவேங்கட மலையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெருமாளுக்கு அபிஷேகம் திருமஞ்சனம்ங்கிறது நடக்கும். ஆனால் அந்த திருமஞ்சனம் நடக்கும்போது என்ன ஒன்றுன்னா, பெருமாள் திருமார்பு என்ன சேவிச்சிங்கன்னா மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள். ஸ்ரீபீட்டன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அந்த அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணும்போது திருமார்பிலேருந்து தாயார் விலகி போகணும். ஏன்னா எல்லா அலங்காரத்தையும் களைந்து விட்டுத்தானே திருமஞ்சனம் பண்ணுவாங்க. அப்போ திருமார்பிலேருந்து தாயார் விலகி போயிடுவா. இதை ராமானுஜர் பார்த்தாராம். அச்சுச்சோ, அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஒரு நொடி கூட திருமார்பை விட்டு விலக மாட்டேன்னு தாயார் சொல்லியிருக்கா. ஒரு மணி நேரம் திருமஞ்சனம்னு வச்சுப்போம். அந்த 60 நிமிஷம் திருமார்பை பிரிந்து தாயார் இருந்தா, ஐயோ தாயார் எவ்வளவு துடிப்பாள் அப்படின்னு ராமானுஜர் துடித்தாராம். தண்ணீரை விட்டு பிரிந்த மீன் துடிப்பது போல் தாயார் துடிப்பாளேன்னு சொல்லி அதை நினச்சி ராமானுஜர் துடிச்சாராம். திருமஞ்சன காலத்தில் திருமார்பிலேருந்து நீங்கள் தாயாரை அப்புறப்படுத்தி வேற இடத்துல எழுந்தருளை பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி மீண்டும் திருமார்புக்கு தாயார் வரான்னா அந்த நேரம் தாயாருக்கு மனசு எவ்வளோ வருத்தப்படும். அந்த வருத்தத்தை தணிக்கணும். அதுக்காக திருமஞ்சனமே பண்ணாமலும் இருக்க முடியாது. அது ஆகமப்படி வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் பண்ணணும். அதனால் ஒரு ஏற்பாடு பண்ணாரா ராமானுஜர். அந்த திருமஞ்சனம் பண்ணும் நேரம் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்களை சேவிக்கணும். இன்றைக்கும் திருப்பதியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அபிஷேகம் நடக்கும். கூடவே பார்த்தா நாச்சியார் திருமொழி ஆண்டாளுடைய பாசுரங்களை சேவிப்பாங்க. என்ன காரணம்னா, ஆண்டாள் நாச்சியாரும் பெருமாளை பிரிஞ்சு அப்படித்தான் தவிச்சா. அந்த வேதனை தணிவதற்காக ஆண்டாள் பாடியது தான் நாச்சியார் திருமொழி. அந்த 143 பாசுரம் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியதால் பெருமாளை பிரிந்த வேதனை ஆண்டாளுக்கு தணிந்தது. ஆண்டாளும் தாயாரோட வடிவம் தானே, பூதேவி தானே ஆண்டாளாக வந்தாள். அப்போ ஸ்ரீதேவிங்கிறதும் அதே மாதிரி தாயார் தான். அப்போது இந்த ஆண்டாளுடைய வேதனையை எந்த நாச்சியார் திருமொழி தணித்ததோ அதே பாசுரங்களை செவிச்சொன்னா திருமார்பு நாச்சியாரின் வேதனையும் தணியும் அல்லவா. அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனம் பண்ணும்போது நாச்சியார் திருமொழி பாசுரங்களை சேவித்து தாயாருடைய வருத்தத்தை போக்கி மீண்டும் தாயாரை திருமார்பில் எழுந்தருளை பண்ணணும். இதை ஏற்படுத்தி பெற்றவர் யார்? ராமானுஜர். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருப்பதியில் திருமஞ்சனம் நடந்து நாச்சியார் திருமொழியை காதால் கேட்குறோன்னா தாயாரின் வருத்தத்தை போக்கி கொடுத்தவர் ராமானுஜர்.